25க்கு 46 டைமென்ஷன்ஸில் வெளியே ஒரு செடான் கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து வீட்டுக்குள்ளே 16x14 லிவிங் ஹால், 10x16 கிச்சன் அண்ட் டைனிங், 10x11 காம்பேக்ட் பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 14x16 ஒரு லிவிங் ஏரியா, 10x16 சைஸில் 2 மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட், வெராண்டாவோட க்ளோஸ்டு பால்கனின்னு கட்டி கொடுக்கப்பட்ட சூப்பரான டிசைன் 3 BHK டியூப்ளெக்ஸ் வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் சூப்பரான டிசைனில் டெக்ஸ்ட் ஒர்க் பண்ணி லிவிங் ஹால், கிச்சன், பெட்ரூம்ஸ்னு எல்லாத்துலேயும் தரமான டிசைனில் இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுக்கப்பட்டதோட டைல் செலெக்ஷன், சிறப்பான பிளானிங்னு கட்டி கொடுக்கப்பட்ட இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, அதோட பட்ஜெட் என்னங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்த்து ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இருபத்தஞ்சுக்கு 46ங்கிற மேற்க பார்த்த 2.67 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டாக கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. 2 டைப் ஆஃப் டெக்ஸ்சர் ஒர்க் பெய்ஜ் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கொடுத்து தேவையான இடங்களில் வால் டைல்ஸ், டெரகோட்டா ஜல்லி கொண்டு எலிவேஷன் ஒர்க் சிறப்பாக செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கிற மெட்டல் கேட் தாண்டி உள்ள என்ட்ரானதும் கார் போர்ட்டிக்கோ 8.75க்கு 16 ஒரு பெரிய செடான் கார் பார்க் பண்ணுற அளவுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த போர்ட்டிக்கோவில் 1:1 டைமென்ஷன்ஸில் ஃப்ளோர் டைல்ஸ் ஹெவி டியூட்டியை கொடுத்து பிரிக் லேயர் டிசைனில் வால் டைல்ஸ் சிறப்பான டிசைனில் லேயிங் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. நார்த் ஈஸ்ட்டில் 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் அண்டர் கிரவுண்ட் சம்ப் கொடுத்து சவுத் ஈஸ்ட்டில் அவுட்டர் டாய்லெட் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. 5 கிலோ டைமென்ஷன்ஸ் டீக்வுட் மெயின் டோர் தாண்டி உள்ள என்ட்ரானதும் லிவிங் ஹால் 16x20 சூப்பரான டிசைனில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் பண்ணி ஸ்டேர்கேஸ் கீழே பேஸ் கேபினெட் வச்ச டிவி யூனிட், பக்காவான வாஸ்துல பூஜா யூனிட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்ததோட ஸ்டேர்கேஸ் ஏரியா முழுக்க சூப்பரான டிசைனில் டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சவுத் ஈஸ்ட் லென்டானதும் கிச்சன் அண்ட் டைனிங் 8x16 பேஸ் கேபினெட், வால் கேபினெட், லாஃப்ட் கவரேஜ், ஆயில் புல் அவுட், கட்லரி யூனிட், டாண்டம் யூனிட், டால் யூனிட் எல்லாமே கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் சூப்பரான டிசைனில் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரானதும் கிரவுண்ட் ஃப்ளோர் காம்பேக்ட் பெட்ரூம் சைஸ் 10x11. இந்த பெட்ரூமில் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணி ஸ்லைடிங் டைப் வார்ட்ரோப் அட்டாச்டு வித் ஸ்டடி யூனிட்னு சூப்பரான டிசைனில் இன்டீரியர் ஒர்க் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் 4:5க்கு 5.75 வால் டைல்ஸ் அருமையான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட இன்னர் ஸ்டார் மூலமா மேலே வந்ததும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் 14x16, கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் கொடுக்கப்பட்டது போலவே சூப்பரான டிசைனில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் மற்றும் பேஸ் கேபினெட் வச்ச டிவி யூனிட் கொடுக்கப்பட்டிருக்கு.
சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரு ஆனதும் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16x10. கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூமில் கொடுக்கப்பட்டது போலவே லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் கொடுத்து ஸ்லைடிங் டைப் வார்ட்ரோப் மற்றும் ஸ்டடி யூனிட் அண்ட் செல்ஃப் கவரேஜ் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் 4.5 5.25. வால் டைல்ஸ் சூப்பரான டிசைனில் லேயிங் பண்ணி சோப்பு ஸ்டாண்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் சிவில் அண்ட் கண்ணாடியிலேயே கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. லிவிங் ஹாலோட சவுத் ஈஸ்டில் என்ட்ரு ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16x10. இந்த பெட்ரூமில் ஒரு வால் முழுக்க லாஃப்ட் கவரேஜ் வார்ட்ரோப் ஒர்க் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் 4x8 டைமென்ஷன்ஸில் சூப்பரான டிசைனில் கொடுத்து பக்கத்திலேயே ட்ரெஸ்ஸிங் ஏரியா ப்ரொவிஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. லிவிங் ஹாலோட நார்த்தில் எக்ஸிட் ஆனதும் வெராண்டா ஏரியா ப்ரொவிஷனோட பால்கனி ஏரியா கொடுக்கப்பட்டிருக்கு. வெராண்டா அண்ட் க்ளோஸ்டு பால்கனி ஏரியா முழுக்க ஃப்ளோர் டைல்ஸ் ஒட்டி பால்கனியில் டெரகோட்டா ஜல்லி மற்றும் MS ஸ்டேர்கேஸ் ப்ரொவிஷன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட் 99 லட்சமாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.